எவ்வளோ வேலைகள் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு அனிதா ராதாகிருஷ்ணன் எப்பவுமே இந்த மாதிரி அவதூறு வழக்குகளை கைது பண்ணுறதே கிடையாது. ஜெயலலிதா பீரியடில் என் மேலே 16 கேஸு, தலைவர் தளபதி மீது 40 கேஸு, எடப்பாடி பீரியட்லையும் கேஸ் போட்டாங்க. ஆனால் எந்த ஆட்சியிலும் அவதூறு வழக்குகளை கைது செய்வது வழக்கமே கிடையாது. ஆனால் இப்பொழுது அவதூறு வழக்கில் அனிதாவை ராதாகிருஷ்ணன் எப்போ கைது செய்தார்னா, அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய தொகுதியில் ஆய்வு செய்ய இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தாவேக்கானுடைய எம்எல்ஏ கூட அப்பாலாம் போய் ஆய்வு பண்ணுறாங்க, பிள்ளைங்கள்லாம் போய் ஆய்வு பண்ணுறாங்க. ஆனால் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தகுந்த தொகுதியிலே ஆய்வுக்கு போகிற போது கைது செய்திருக்கிறார்கள் என்றால் இது சர்வாதிகாரத்தின் உச்சம். இதை நிச்சயமாக சட்ட ரீதியாக நாங்கள் சந்திப்போம். நீதிமன்றம் எங்களுக்கு எப்போதும் கைவிடாது. நீதிமன்றத்தின் வாயிலாக பல தீர்ப்புகளை பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் சரித்திரம் படைத்திருக்கிறது. அதேபோல் இந்த அராஜகத்துக்கெல்லாம் மிக விரைவில் நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருவோம். இந்த ஆட்சி எத்தனை நாளைக்கு என்பதை பொதுமக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். காரணம், எந்த விதமான ஆக்கப்பூர்வமான பணியும் நடக்கலை. டெய்லி கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகை எடுத்தால் நித்தம் கொலை. இப்போ கூட டிவி பார்த்துட்டு வரேன், பாலியல் பலாத்காரத்தில் 5 பேர் பண்ருட்டிக்கு அருகில் கைது செய்யப்பட்டார். ஒரு சின்ன பொண்ணை பாலியல் பண்ணாங்கன்னு டிவியில் பார்க்குறேன். ஆக பாலியல் பலாத்காரம் நடந்து கொண்டிருக்கிறது, கொலை நடந்து கொண்டிருக்கிறது, கஞ்சா விற்று கொண்டிருக்கிறார்கள், எல்லா விதமான தவறுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் கவனிப்பதற்கு இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளருக்கு நேரமில்லை. திமுகவை பழிவாங்க நினைத்தால், திமுக என்பது வெட்ட துளுக்கிற மரம், அரைக்க மணக்கிற சந்தனம், தீட்ட ஒழிக்கிற வைரம் என்பதை இன்றைக்கு புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற புதிய பசங்க தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் நாங்கள் பார்த்து சகிச்சு 76-77 வருஷம் பார்த்துட்டோங்க. இவெல்லாம் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, பார்த்துப்போம். அவர் யார் அவர் சொல்றதுக்கு? அவர் போல பல கட்சிக்கு போயிட்டு வந்தவர்கள் எங்கள் தலைவர். அவர் வந்து தலைவர்களால் 2 கோடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், நாடு ஏற்றுக்கொண்ட தலைவர். ஆக நிர்மல்குமாரை போல 10 கட்சிக்கு போயிட்டு வந்தவர் இல்லை. இன்னும் 8 கட்சி. இந்த ஒன்று மாத்திரம் சொல்கிறேன், தெருவில் இருக்கிறதெல்லாம் கொண்டாந்து குப்பை மாதிரி வாங்கி கொண்டாந்து மொத்தமாக வச்சுட்டு லாரியில் ஏற்றிட்டு போவாங்கல்ல, அதுபோல் இன்றைக்கு விஜய் ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற குப்பைகளாக கொண்டுட்டு வந்து ஆட்சியில் வச்சிருக்காரு. மிக விரைவில் இவங்களால் தான் இவருக்கு ஆபத்து வரப்போகுது. நிர்மல்குமார் பல கட்சி போயிட்டு வந்தோம். இந்த கட்சியில் மட்டும் எவ்வளோ நாளுக்கு இருப்பாருன்றது பொறுத்து வந்து பார்ப்போம். ஆகவே இவரை போன்றவர்கள் அதே போல் ஆஜூர் தான் எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தவர். அதனால் அற்றகுலத்து அறிஞர் பேர் ஓடுறவங்க. இன்னைக்கு ஆட்சிக்கு கூட விஜய் கூட இருக்காங்க. நாளைக்கே இதான் ஆகி போச்சுன்னா ஓடி வந்துடுவோம். சொல்ல முடியாது, எங்ககிட்டே அப்ளிகேஷன் போட்டான்னு போடுவோம். அவர் ரமேஷ் யாருன்னா, நீங்க SRMல போய் கேளுங்க. அவர் அங்கே வேலை செஞ்ச போது என்ன செஞ்சுட்டு வந்தாரு, நாங்க என்ன சொன்னார் அவரு, எதுக்காக சொல்றாரு பாப்பா எங்க அழுது? எதுக்கு நாங்கள் எங்களுக்கு பேரே பெரியார் வச்சது கண்ணீர் துறிகள். ஆக அதுக்கு பிறகுதான் நாங்கள் இவ்வளவு நாள் வளர்ந்து வந்திருக்கோம். கண்ணீர் துறிகள் தான் எங்களுக்கு யார் பெரியார்கிட்ட பேர். ஆக இந்த கண்ணீரால் அவர் சொன்னதுனால 77 வருஷம் இந்த கட்சி வளர்ந்துருக்குது. அதனால இந்த பாப்பாங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியதில்லை. அது வேற பாப்பான்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வேறு மாதிரி போட்ட போடுங்க. தயவுசெய்து நான் திருப்பி சொல்கிறேன், என் டோன் சரியில்லைன்னா அது வேறு மாதிரி போட்டுறாதீங்க. பாப்பாவுக்கு தான் பதில் சொல்கிறேன், அவ்வளோதான். ரைட்.